நூலகத்தினுடைய இந்த விழாவிலே எங்களது மாகாணத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய நீதியினுடைய உலகத்தினுடைய எதிர்பார்ப்புகளுடைய வரவாக இருக்கக்கூடிய எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடையதும் தமிழ் வரலாற்றின் இன்னொரு கட்டத்தை நோக்கிய நகர்வினுடையதும் இந்த மண்ணினுடையதும் உலகத்தினுடைய பார்வைகளை தமிழ் தேசியத்தின் பால் எடுத்து வருவதுமான எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களே, இந்த நிகழ்விலே உள்ளூராட்சி நடவடிக்கைகளோடு உள்ளூராட்சி அமைச்சினுடைய நடவடிக்கைகளோடு இணைந்திருக்கிற இணைப்பாளர் மதிப்பார்ந்த கல்விமான் அரியட்டும் சார் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற இப்போது கிளிநொச்சியினுடைய மேலதிக அரசாங்க அதிபராகவும் முன்னர் இந்த பிரதேசங்களினுடைய கிளிநொச்சி, கண்டாவளை, பச்சிலைப்பள்ளி என்கின்ற அந்த பரந்த மாவட்ட பரப்புக்குள்ளே தன்னுடைய செயற்பாடுகளையும் எண்ணங்களையும் சரியான பார்வையோடு செலுத்தி வந்திருக்கின்ற எங்களுடைய மதிப்பார்ந்த மேலதிக அரசாங்க அதிபர் அவர்களே, இந்த பிரதேசத்தினுடைய எண்ணங்களோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கரைச்சி பிரதேச செயலகத்தினுடைய செயலர் அவர்களே, எங்களுடைய திணைக்களத்தினுடைய உதவி அரசாங்க உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் அவர்களே, இந்த பிரதேசத்திலே இருந்து இந்த பிரதேசத்தினுடைய உள்ளூராட்சி கடமைகளை மேற்கொண்டு மேலும் யாழ்ப்பாணத்தினுடைய பிரதேசத்தினுடைய பல்வேறு உள்ளூராட்சி திணைக்களங்களுடைய பொறுப்புகளை ஏற்றிருக்கின்ற மதிப்பார்ந்த உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் மதிப்பார்ந்த ஜக்கீல் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலகத்தினுடைய திட்டமிடல் படிப்பாளராக இந்த பகுதியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கேதீஸ்வரன் அவர்களே, மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த இடத்திலே இப்போது எங்களுடைய அதிகமான ஊக்கங்கள் நிறைந்த பல்வேறு விடயங்களுக்கும் பல்வேறு நல்ல அடித்தளங்களுக்கும் பல்வேறு கைகொடுப்புகளுக்கும் தமிழ் தேசியத்தோடும் தமிழர்களோடும் ஒன்றித்து கிழக்கும் எங்களுடைய இந்த சேவையிலே இணைந்து கொண்டிருக்கிற ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிற எங்களுடைய கிழக்கு திருவண்ணாமலையினுடைய மட்டக்களப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களுடைய தலைவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து இருக்கக்கூடிய மேலும் பல்வேறு இடங்களிலே இருந்து வந்து வருகை தந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய உள்ளூராட்சி அமைப்புகளுடைய தலைவர்களே, உறுப்பினர்களே, எங்களுடைய சபையினுடைய மதிப்பார்ந்த துணைத் தலைவர், ஏனைய கௌரவ உறுப்பினர்களே, சிறப்பாக இந்த நூலகத்தினுடைய செயற்பாடுகளோடும் அறிவுசார் செயற்பாடுகளோடும் ஒரு கல்வி சமூகத்தினுடைய வாழ்வோடு இணைந்து கொண்டிருக்கின்ற பாடசாலைகளுடைய முதல்வர்களே, ஆசிரியர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஊரகங்களினுடைய தலைவர்களே, மேலும் இந்த சபையினுடைய நடவடிக்கைகளோடு உள்ளூராட்சி திணைக்களங்களுடைய நடவடிக்கையோடு இணைந்து கொண்டிருக்கிற சகசபைகளுடைய தலைவர்களே, உறுப்பினர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற மேல் வகுப்பை சார்ந்து கலந்து கொண்டிருக்கின்ற
பாடசாலைகளுடைய மதிப்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பக்தர்களே, நலம் விரும்பிகளே, எங்களுக்கான வழிகாட்டுகளை தருகின்ற எல்லோருக்கும் இந்த இடத்திலே எனது அன்பையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த இடத்திலே எங்களுடைய பணித்தொகுதியினுடைய பலன்மிக்க உறவுகளோடு அல்லது உந்துதல்களோடு என்னுடைய தலைமை உரையை ஆற்றலாம் என்று நினைக்கின்றேன். கிளிநொச்சியினுடைய ஒரு வரலாற்றினுடைய தேவையின் அடிப்படையிலே இந்த பிரதேசத்திலே 50ஆம் ஆண்டுக்கு முன்னர் குடியேற்றப்பட்ட இந்த பிரதேசத்திலே ஒரு நீண்ட வரலாற்றோடு இருக்கக்கூடிய கிராம சபைகள் என்கின்ற அமைப்போடு ஆரம்பிக்கப்பட்ட உள்ளூராட்சி அமைப்புகள் தொடர்ச்சியாக அவர்களுடைய சேவையினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நூலகம், சனசமூகம் என்கின்ற அமைப்புகளை தொடர்ச்சியாகவே செயல்படுத்தி வந்திருக்கிறது. இந்த வகையிலே நான் நினைக்கின்றேன் 7 இடங்களிலே கிளிநொச்சியினுடைய நூலகங்கள் அமைக்கப்பட்டு அளிக்கப்பட்டு மீள உருவாக்குகின்ற 2009 வருகையோடு நாங்கள் எங்களுடைய நூலகங்களை உருவாக்கி இருந்தோம். இந்த நூலகம் இடம்பெயர்வுகளுக்கு பின்னால் எங்களுக்கு சொந்தமான ரோட்டிக்கோ மைதானம் என்று சொல்லுகின்ற உள்ளூராட்சி மன்றத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இன்று சர்வதேச விளையாட்டு அரங்காக உருவாக்கப்பட்டு எந்த நகர்வுகளுமே பெரிய அளவில் செய்யப்படாமல் எங்களிடமிருந்து பறித்தெடுப்பதற்காக மட்டுமே செய்யப்பட்ட ஒரு சர்வதேச நிலைமையாகவும் எங்களுடைய வடகிழக்கு இணைப்பு என்கின்ற அல்லது 13வது திருத்த சட்டத்திலே சொல்லப்படுகின்ற காணி அமைப்புகளுடைய இடங்களிலே இருந்து எங்களது அந்த தேசிய ஒழுங்கமைப்பை நிறுத்துவதற்காக தேசிய சர்வதேசிய என்கின்ற சொல்லுகளை இணைத்துக் கொண்டு எங்களுடைய அதிகாரங்களை நீக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ரோட்டிக்கோ மைதானத்தினுடைய விளையாட்டு அரங்கிலே இருந்து எமது நூலகத்தை தூக்கி வெளியே போடுகின்ற ஒரு அரசியல், ஒரு இராணுவத்தனங்கள் இதற்கு பின்னால் எங்களோடு இருக்கக்கூடிய பல்வேறு கட்டிட அமைப்புகளை கொண்டிருந்து ஏற்கனவே செய்யப்பட்டு கொண்டிருந்த இன்னொரு இராணுவ முகாம் இருக்கப்பட்ட இடங்களில் மீள எங்களுடைய செயற்பாடுகளை செய்வதற்காக முனைந்த போது அங்கிருந்தும் தூக்கி வீசப்பட்டு எங்களுடைய அலுவலகத்துக்குள்ளேயே ஒரு சின்ன அறைக்குள்ளேயே எங்களுடைய செயற்பாடுகளையும் மேலும் எங்களுடைய மாணவர்களுக்கான புலமை பரிசீலனைக்குரியதும் உயர்வ வகுப்புகளுடைய தேர்ச்சிக்கான நடவடிக்கைகளை கூட அதனோடு இணைந்து செய்கிற ஒரு சிறிய அறைக்குள்ளே எங்களுடைய செயற்பாடுகள் முடக்கப்பட்டது. இந்த நிலைமைகளோடு இந்த எங்களுக்கான ஒரு நூலகத்தை ஒரு மாவட்டத்தினுடைய அறிவுசார் எண்ணங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு விருத்தியை அடையக்கூடிய ஒரு செயற்பாடை எங்களுடைய சேவையை செய்வதற்கான எண்ணங்களை முடக்கி எங்களுக்கான இடங்களை நாங்கள் கோரிய போதெல்லாம் நான் நினைக்கின்றேன் 2011 நாங்கள் பொறுப்பெடுத்ததற்கு பின்னால் 2011 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி நடைபெற்ற யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அமைச்சர் அவர்களும் ஆளுநர்களும் தலைமையிலே நடைபெற்ற கூட்டத்திலே எங்களுடைய விடயங்களை மிக தெளிவாக ஒரு நூலகத்தினுடைய தேவை பற்றிய விடயங்களை தெளிவாக சொல்லியிருந்த பொழுதும் அதற்கு பின்னால் இந்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சகல இடங்களிலும் நாங்களும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் மேலும் மாகாண சபை வந்ததற்கு பின்னால் மாகாண சபையின் உறுப்பினர் அவர்களும் இந்த மாவட்டத்தினுடைய முதல் தேவையாக இருக்கக்கூடிய ஒரு நூலகம் பற்றிய விடயங்களை நீண்ட போராட்டங்களோடு பேசப்பட்ட பொழுது அவற்றுக்கெல்லாம் தடைகள் விதிக்கின்ற ஒரு சூழலிலே, ஒரு அரசியல் சர்வாதிகார சூழலிலே, ஒரு நிர்வாக எதிர்நிலை சூழலிலே நாங்கள் தூக்கி வீசப்பட்டோம். ஆனாலும் கூட எங்களால் பல்வேறு சமூக அமைப்புகளால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களால் கேட்டுக்கொள்ளப்பட்ட அல்லது எடுத்துரைக்கப்பட்டதன் அடிப்படையிலே மீண்டும் ஒரு
8ஆம் தேதிக்கு பின்னாலான சிறு மாற்றத்தோடு மீளவும் இந்த கட்டிடத்தை எமக்கு வழங்குவதற்கான எண்ணங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அந்த வகையிலே அந்த எண்ணங்களை மீளத் தந்தமைக்காக நாங்கள் இந்த இடத்திலே எங்களது கவனங்களோடு எங்களது இயல்போக்கங்களோடு மிகுந்த நன்றியர்களை எங்களுடைய மாவட்ட செயலாளருக்கும் அவை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றியை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே இந்த இடம் கூட மாவட்டம் தழுவிய எண்ணங்களோடு பார்க்கின்ற பொழுது இன்னொரு சேவைகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற சூழல்களிலே அது இன்னொரு மாவட்டம் தழுவிய எண்ணங்களோடு பார்க்கின்ற பொழுது ஒரு பால் உற்பத்திக்கான எண்ணங்களை கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையிலே இந்த கட்டட அமைப்பு ஆரம்பத்திலிருந்து செய்யப்பட்டுக் கொண்டிருந்தாலும் இப்போது அவர்களும் எங்களுடைய எண்ணங்களும் ஒன்றிணைந்து தொடர்ச்சியாக இன்னொரு நூலகத்தை பெற்றுக் கொள்வதற்கான சூழல் ஏற்படும் வரை இந்த இடத்தை அவர்களும் நாங்களும் இந்த மாவட்டத்தை பற்றி சிந்திக்கின்றவர்களும் இந்த தேசிய எண்ணங்களை சிந்திக்கின்றவர்களுமாக ஒரு முடிவின் அடிப்படையிலே இந்த நூலகத்தை நாங்கள் இன்று உருவாக்கி இருக்கிறோம். இந்த நூலகத்தின் தொடக்கங்களை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நூலகம் பற்றிய விடயங்களை பேசுகின்ற பொழுது இதனால் ஏற்பட்டு போய் இருக்கக்கூடிய வேதனைகள் மிக மிக அதிகமானது. பல்வேறு கூட்டங்களிலே எதிரெதிர் நிலைகளிலே நாங்கள் பல்வேறு விடயங்களை உண்மை சார்ந்தும் நேர்மை சார்ந்தும் ஜனநாயகம் சார்ந்தும் பேசி இருக்கிறோம் என்கின்ற செய்தியை இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றோம். ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய உள்ளூராட்சி அமைப்புகளை பொறுத்தவரையிலே நூலகம் என்பது மிக முக்கியமானது என்கின்ற செய்தியை இந்த இடத்திலே மீள மீள சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். எனவே எதிர்காலத்திலே இந்த மாகாண சபையுடைய உறுதிப்பாடுகளையும் மாகாண சபைக்கு இருக்கக்கூடிய பலங்களையும் மாகாண சபையினுடைய ஜனநாயக அரசியல் தனங்களையும் முழுமைப்படுத்துகின்ற பொழுது முழுமையாக கிடைக்கின்ற பொழுது கண்டிப்பாக இப்போது அதை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நூலகங்கள் நமக்கு கண்டிப்பாக அதற்கான இடங்களிலே சரியாக ஏற்படுத்தப்படும். இந்த இடத்திலே இன்னும் ஒன்றையும் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். மிகக்கூடிய 5 வருடங்கள் இந்த பிரதேசத்திலே மிகக்கூடியேற்றங்கள் ஏற்றப்பட்ட பொழுதும் இந்த மாவட்டம் தழுவிய ஒரு சிந்தனை மாவட்டத்திற்கு எது எது எப்போது எங்கே இருக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நல்ல சூழல் ஏற்படுத்தப்படவில்லை, ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்கள் அரசியல் ஜனநாயகத்திற்கு முரணான அரசியல் சர்வாதிகாரத்திற்கான சூழல்களிலே இருந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இனியும் கூட எங்களது இலக்குகளுக்காகவும் எங்களது நோக்கங்களுக்காகவும் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காகவும் நாங்கள் இந்த மாகாண சபை அமைப்போடு இணைந்து கொண்டு போராட வேண்டிய தொடர்ச்சியான போராட்டங்களை செய்ய வேண்டிய ஒரு தேசிய கடமை, தமிழ் தேசிய கடமை எங்களுக்கு தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கிளிநொச்சியை பொறுத்தவரையிலே கிளிநொச்சியிலே இருக்கக்கூடிய பொது வளங்கள் பொது நிலங்கள் யாவற்றையுமே இன்னொரு விதமான கவலைகரங்களை கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே தான் ஏற்படுத்தி இருக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக இங்கே நாங்கள் முன்னோக்கி பார்க்கின்ற பொழுது முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த சோமில் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே பெரும் பகுதியை ராணுவமே கையகப்படுத்தி இருக்கிறது. இந்த மையப்பகுதியிலே இருக்கக்கூடிய இடம் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த மையப்பகுதியினுடைய பிரதான இடங்கள் எல்லாம் ஒரு ராணுவமயப்படுத்தப்பட்ட இடங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய இந்த மாவட்டத்தினுடைய இலக்கை சீரழிக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய நோக்கங்களை இல்லாமல் செய்கின்ற ஒரு திட்டமிடப்படாத ஒரு அரைக்குறைத்தனமான சில முடிவுகள் யாரோ எடுக்கின்ற நாங்கள் எடுக்கப்படாத முடிவுகளை யாரோ திணிக்கின்ற இன்னொரு நிலைமை நோக்கிய இந்த மாவட்டத்தினுடைய நடவடிக்கைகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே நான் மிக விருப்போடு எங்களுடைய மாகாண சபையினுடைய முதலமைச்சர் அவர்களை மீளவும் எங்களுடைய பிரதிநிதிகளை இந்த இடத்திலே முன்னரும் நீங்கள் குரல் கொடுப்பது போல இந்த மாவட்டத்தினுடைய ஒழுங்குபடுத்தல்களை மிகச் சரியாக திட்டமிடுகின்ற ஒரு நிர்வாக ஒழுங்குக்குள் வரப்பட வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். நமக்கு ஒரு முறையான நூலகம் இல்லை, பொழுதுபோக்கு வலயம் இல்லை, கலாச்சார மண்டபம் இல்லை,
ஒரு நல்ல ஒரு கல்வி திணைக்களத்துக்கு கூட ஒரு தேவையான அலுவலகத்துக்குரிய இடம் இல்லை, பொழுதுபோக்கு வணிகங்கள் ஒன்றுமே இல்லை. அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது நாம் நிலங்களை நோக்கி சரியான திட்டமிடல்களை செய்யப்பட வேண்டும் என்கிற செய்தியை இந்த இடத்திலே உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் நான் பல்வேறு விடயங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த இடத்திலே அவரது சிந்தனைக்காக இந்த விடயங்களை முன்வைக்க விரும்புகின்றோம். அன்பானவர்களே, நூலகம் என்பது எங்களது மனங்களையும் எங்களது வாழ்வுகளையும் வளர்த்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பலர் அந்த வாழ்வோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். வெறுமனே வள்ளுவன் சொல்வது போக கற்க கசடர கற்றவை கற்பவின் நிற்க கற்க நிற்க என்கின்ற அடிப்படையிலே தான் உலகம் போற்றுகின்ற வள்ளுவன் அந்த விடயத்தை சொன்னான். உள்ளத்தே உண்மை ஒளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று உலக கவிஞன் பாரதி சொல்வான். அந்த வகையிலே நாங்கள் எங்களை புறமிட்டுக் கொள்வதாக இருந்தால் எங்களது நூல்களை கற்றுக்கொண்டாக வேண்டும். அந்த கற்றுக்கொள்கின்ற நூல்கள் தான் மனிதனை மனிதனாக ஆக்க முடியும். அந்த வகையில் தான் எங்களது முன்னோர்கள் யாராக இருந்தாலும் அந்த விடயங்களிலே கல்வி சார்ந்த எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் நூலகங்கள் அதற்கான கடமைகளை முழுமைப்படுத்தி இருக்கிறது, நெறிப்படுத்தி இருக்கிறது. மனிதனை இருக்கும் இடத்தை விட்டு இன்னொரு இடத்தை நோக்கி போகின்ற நிலைமைகள் மாறி இருக்கும் இடத்திலேயே எங்களை உருவாக்குகின்ற மனிதத்தை உருவாக்குகின்ற மனித நேயத்தை உருவாக்குகின்ற மனிதர்களை கடவுளாக உருவாக்குகின்ற நூல்களை கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் பாரதியை கற்றுக்கொள்ளுங்கள், வள்ளுவனை கற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் எங்களோடு இருக்கக்கூடிய பெரியார்கள் பல பேர் இருக்கிறார்கள், எங்களுக்கு வாழ்ந்து காட்டியவர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு தங்களுடைய வாழ்வை புனிதமாக்கி காட்டியவர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய கற்றுகளையும் அதனுடைய செயற்பாடுகளையும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு நூலகங்கள் வேண்டும், சகசமூலியங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற இந்த செய்தியையும் சொல்லிக்கொண்டு எங்களுடைய சபை இடம்பெயர்வுக்கு முன்னால் 72 சகசமூலிய இல்லங்களை எங்களது 300 கிராமங்கள் கலைச்சி பிரதேசமையுடைய உள்ளூராட்சி பிரதேசத்துக்கு உள்ளே இருக்கின்ற பொழுதும் 58 கிராம சேவையாளர்கள் 2 பிரதேச செயலர் பிரிவுகளுக்குள்ளே நாங்கள் 72 சகசமயங்களை இடம்பெயர்வுக்கு முன்னால் செயற்படுத்தி இருக்கிறோம். இப்போது 56 சகசமயங்களை நாங்கள் ஆக்கி இருக்கிறோம். இப்போது நாங்கள் 32 சகசமயங்கள் ஒரு கட்டிட அமைப்போடு பத்திரிகைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய செயற்பாடுகள் கல்விக்கானதும் பத்திரிகைக்கானதும் ஒரு அறிவியல் சார்ந்த நோக்கங்களுக்காகவும் எங்களுடைய நிதிகளை அதிகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் தான் எங்களது சென்ற 2014 எங்களது நிதியிலே நாங்கள் 50 லட்சம் ரூபாய் நிதியிலே அழிந்து போன முற்றுமுழுதாக அழிந்து போன வட்டக்கட்சி பிரதேசத்திலே ஒரு நூலகத்தை, ஒரு சிறப்பான அந்த பிரதேசத்துக்கு ஏற்ற வகையிலான நூலகத்தை எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள், எங்களுடைய நிதி ஒருங்கிலே கௌரவ உறுப்பினர் சுகீஸ்கரன் அவர்களுடைய தலைமையிலே அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய 3 பேர்களுடைய இணைவோடு எங்களுடைய இணைவோடு ஒரு நூலகத்தை கட்டி வழங்கி இருக்கிறோம். எங்களால் முடியும் என்பதற்கான அடையாளமாக அந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போதும் எங்களது நிதியிலே, இந்த மக்கள் உங்களது நிதியிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட விடயங்களிலே 36 சகசமூலியங்களுக்கான செயற்பாடுகளை, கட்டிட செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தில் கூட, இந்த வருடத்தினுடைய வரவு செலவத்தில் கூட இந்த நூலக சகசமூலியங்களை உருவாக்குவதற்கான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பகுதி இந்த சேவையினுடைய அடிப்படையிலே நூலகங்களுக்கானதும் சகசமூலியங்களுக்குமான செயற்பாடுகளிலே ஒரு கல்வி சார்ந்த, அறிவு சார்ந்த ஒரு மனிதனை ஆக்குகின்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களிடத்திலே இப்போது இருக்கக்கூடிய நூல்கள் 5800 வரையான நூல்கள் மட்டுமே இந்த நூலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நூலகத்தை பொறுத்தவரையிலே, இதன் நூலகத்தினுடைய தேவை பொறுத்தவரையிலே இங்கு இருக்கக்கூடிய 7 பாடசாலைகளும் பெரிதான அல்லது வழிகாட்டுகின்ற பாடசாலைகளும் ஏனைய பாடசாலைகளும் மீள கற்கின்ற சூழலுக்கு ஏற்ற வகையிலான ஒரு நூல் தொகுதிகளை
இந்த பிரதேசத்திலே செய்யப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் இப்போது கூட எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களிடம் இந்த கல்வி சார்ந்த நூல்கள் பற்றிய விடயங்களை பேசுகின்ற பொழுது அவர் அந்த விடயங்கள் தொடர்பிலே மிக அக்கறையோடு கேட்டுக்கொண்டு அதற்கான உதவிகள் செய்வதற்கான விருப்பத்தை கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு இப்போது எங்களுக்கு ஐக்கிய ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய